அன்னதானம் வடை பாயசத்தோடு. மக்களே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மல்லிகா கன்னியப்பன் அவங்க தான் இன்னைக்கு 100 பேருக்கு வடை பாயசத்தோட அன்னதானம் வழங்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆஸ்திரேலியால இருந்து கன்னியப்பன் பாத்தீங்கன்னா அவங்க தான் இன்னைக்கு இத்தனை பேர் பசிய போக்குறாங்க. மல்லிகா அவங்க இன்னைக்கு வடை பாயசத்தோட எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதுவும் இத்தனை பேர் பசிய போக்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மூலியமாக தொடர்ந்து மாதம் ஒரு முறை அவங்க அன்னதானம் வழங்கிட்டு வராங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், மனதார வாழ்த்துவோம். ஒரு நாளைக்கு 180 சாப்பாடு அன்னதானம் வழங்கப்படுகிறது. மக்களே சொன்னீங்களா ஐயா? கடவுள் பண்ணது நல்லா இருக்கு. நன்றிங்க நன்றிங்க ஐயா. சாப்பாடு நல்லா இருப்பாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க ஐயா. பார்த்து போங்க. கடல் புண்ணியத்துல நல்லா இருக்கணும். இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்துல ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை மூலியமாக இன்னைக்கு அன்னதானம் வழங்குறாங்க. திருவாரூர் GH நுழைவாயில தான் இருக்கோம். மக்களே 365 நாளும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அப்பளம், வடை. வாழ்க. மனமார்ந்த என்னோட வாழ்த்துக்கள். நன்றிமா. நல்லா இருக்கும். நோய் நொடி நல்லா இருக்கணும். 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கட்டும். அவங்க நல்லா நன்றி. நோய் நொடி இல்லாத நல்லபடியா எல்லாம் சாப்பிடும். எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. 100 பேருக்கு வடை பாயசத்தோடு நல்லா இருக்கணும். உடம்பு தேங்க்யூ. நல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். 100 வயசு வரைக்கும் நல்லா இருக்கணும். இத்தனை பேருக்கு 100 பேருக்கு அன்னதானம் வழங்குறாங்க. நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். பிள்ளைகிட்ட வடை பாயசம் நல்லா இருக்கணும். எல்லாரும் ஈதல் பசி தீர்ப்போம் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும். இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது 4 வருட காலங்களை தாண்டி. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளைக்கு 180 நபர்களுக்கு மக்கள் உங்க பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் தான் நல்லா இருப்பாங்க. வாழ்த்துக்கள். நல்லா இருக்கணும். நல்லா இருக்கு. ஷேர் பண்ணுங்க மக்களே, ஷேர் பண்ணுங்க. எல்லாம் கீழே தான் வந்துருங்க. வாழ்த்துக்கள். திருவாரூர் மாவட்டம் ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளை. மக்களே 365 நாள் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், அப்பளம், வடையோடு. உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் நீங்க அன்னதானம் வழங்கலாம். திருவாரூர் மாவட்டத்துல 4 வருட காலங்களுக்கு மேல இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. மக்களே திருவாரூர் GHல 100 நபர்களுக்கு, திருவாரூர் பெரிய கோயிலை சுத்தி உள்ள ஆதரவற்ற முதியோர்களுக்கு 80 நபர்களுக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள், கல்யாண நாளுக்கு நீங்க அன்னதானம் வழங்கலாம். இந்த அன்னதானம் 365 நாளும் வழங்கப்படுகிறது. ஒரு நாள் கூட விடாம இந்த அன்னதானத்தை வழங்கிட்டு இருக்கோம்னா மக்கள் சப்போர்ட்டோட தான். நீங்க தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள், கல்யாண நாள் நீங்க அன்னதானம் வழங்கலாம். உங்களால முடிஞ்சது அரிசியோ, மளிகை பொருளை, காய்கறியை வாங்கி கொடுக்கலாம். ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு. 100 பேருக்கு வடை பாயசம். முன்னாடி வாமா. மக்களே திருவாரூர் GH நுழைவாயில தான் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது 100 நபர்களுக்கு தினம்தோறும்.
உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் நீங்கள் அன்னதானம் வழங்கலாம். ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அரிசியோ மளிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா இந்த அன்னதானம் வந்து ஈதல் பசி தீர்ப்போம் அறக்கட்டளையில் அணையாத ஒரு அடுப்பு. ஏன்னா 4 வருட காலங்களாக இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, உங்களின் உதவி பலரின் பசியை போக்கும். உங்களால் முடிஞ்சது நீங்கள் அரிசியோ மளிகை பொருளோ காய்கறியோ வாங்கி கொடுக்கலாம். இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைங்களுக்கு, உங்கள் அக்கா பிள்ளைங்க, அண்ணா பிள்ளைங்க, இதுமாரி உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் பிறந்த நாளைக்கு கல்யாண நாளுக்கு நீங்கள் அன்னதானம் அவங்க எல்லாரும் அமோகமா நல்லபடியா குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கும். சாப்பிடுங்க. வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் தான் இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது. அவங்கள்ட்ட ஒன்று எடுத்து விடுங்க. கொடுங்க, வாங்கி. மக்களே, தயவு செஞ்சு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நல்லா இருக்குனுங்க. எங்களுக்கு ஒரு பசியத்துக்கு நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அன்னதானம் வழங்குறாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்களும் வாழ்த்திட்டு சாப்பாடு வாங்கிட்டு போகிற புண்ணியம் அவங்க குடும்பத்தையும் அவங்க பிள்ளைங்களையும் போய் சேரணும்னு மனதார வாழ்த்துவோம் மக்களே. ஏன்னா ஒருத்தவங்க பசியை போக்குறது சாதாரண விஷயம் இல்லை. அவங்க நல்லா இருக்கணும். 100 ஆண்டு வாழ்க வாழ்த்துக்கிறோம்.